அதோட இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் ரம்மியில அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு இடத்திலிருந்து தேர்தல் பத்திரம் 509 கோடிக்கு வாங்கியிருக்கார். 509 கோடிக்கு ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற நிறுவனர் அவரிடத்தில் 509 கோடி வாங்கியிருக்கிறீங்க. தேர்தல் பத்திரம் 656 கோடி வாங்கியிருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் பேசுறாரு, இவர் என்ன யோகி மாதிரி மற்றவர்களெல்லாம் தேர்தல் பத்திரம் வாங்கிட்டாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ற? இங்க இருக்கிற மக்கள் கேட்கிறாங்க, நான் கேட்கல. 656 கோடி தேர்தல் பத்திரம் உங்களுக்கு கிடைத்திருக்குது. என்ன காரணத்திற்காக இவர்கள் இவ்வளவு கோடி கொடுப்பாங்க? 2021, 22, 23 3 ஆண்டுல பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற சூதாட்டம் நடத்துகின்றவர்கள் 509 கோடி திமுக கொடுத்திருக்க சொன்னால் என்ன மர்மம் இருக்கின்றது? சிந்திச்சு பாருங்க. இவர் மற்றவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார், தேர்தல் பத்திரத்தை பற்றி பேசுறார். உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு? இன்றைக்கு கூட ஆன்லைன் ரம்மி அதில் விளையாட்டில் விளையாடி தன்னுடைய சொத்துக்களை இருந்து ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அந்த சூதாட்டத்தில் வந்த பணத்தை பெற்ற கட்சி திமுக கட்சி. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. ஆன்லைன் ரம்மியில் ஒருத்தர் போய் இறங்கிட்டா அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. சொத்தெல்லாம் இழந்து உயிரை இழந்து அவர் குடும்பம் நடுத்தருவுக்கு வருகின்ற நிலைதான் ஏற்படும். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இந்த அரசுல இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதோட இன்னொன்னு பேசுறார், நீங்கள் நலமானு. நீங்களும் நலமாவும் இருக்கிறீங்க, சொல்லுங்க, நீங்களும் நலமா? ஒரு பக்கம் விலைவாசி ஏறி போச்சு, ஒரு பக்கம் போதைப் பொருள் விற்குது, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, இன்றைக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லாம் உயர்ந்து இருக்கின்ற நேரத்தில் இவர் புதுசா கண்டுபிடிச்சு நீங்கள் நலமானு. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் யார் கேட்டாலும் நலமில்லை என்றுதான் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின். யார் கண்டுபிடிச்சு எழுதி கொடுத்தாங்களே தெரியல. நீங்கள் நலமான யாராவது கேட்க முடியுமா அரசாங்கத்திலிருந்து? அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பகுதியில் நெல் விளைச்சல் அதிகமாக இருக்கின்ற பகுதி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முந்தி அதிகமான நெல் விளைச்சல் ஏற்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு விற்பனை செய்ய கொண்டு போய் வெளியில் அடுக்கி மழையில நனைஞ்சு நெல்மணிகள்லாம் முளைத்த காட்சி தொலைக்காட்சியில் பார்த்தோம். நான் சட்டமன்றத்திலே பேசினேன். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக வாங்க வக்கில்லாத அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை 63 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு வாங்கினோம். இப்ப 26 நெல் கொள்முதல் தான் திறந்திருக்கிறாங்க. விவசாயிகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு 2 முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2016 அம்மா இருக்கும்போது தள்ளுபடி, நான் முதலமைச்சர் இருக்கும்போது 12,110 கோடி தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகளுக்கு. இது அதிமுக சாதனை. உங்களுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட சாதனை நிகழ்ந்ததா? இல்லையே.